This video on thermodynamics is brought to you by Study with Scarlett. Okay, இன்னைக்கு நம்ம internal energy என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். யா, நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜினா என்ன? இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம். அதோட சிம்பிள் வந்து யூ, ஒர்க் டனுக்கு W அண்ட் ஹீட்டுக்கு Q மாதிரி அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, இட் இஸ் W. ஸோ வாட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி கேட்டால் equal to the energy possessed by all its constituents. ஒரு சிஸ்டமில் என்னென்ன கான்ஸ்டியூன்ஸ் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம்ஸ் இருக்கலாம், அயன்ஸ் இருக்கலாம் அண்ட் மாலிகுல்ஸ் இருக்கலாம். அதில் உள்ள எல்லா எனர்ஜி டோட்டல் சம் அப் பண்ணால் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், தட் இஸ் ஆர் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, யா, the total energy of all molecules in the system is equal to the translational energy. Translational ஒரு மோஷன் நடக்கு அண்ட் then translational ஒரு linear motion and vibration ஒரு oscillational vibration and rotational energy, that is rotating, and bond energy ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் உள்ள bond, for example ஹைட்ரஜனுக்கு ஒரு bond energy, and electronic energy, the energy that is possessed with electron. Okay, so இது எல்லாமே and energy due to the molecular interaction. that moleculeனா ஹைட்ரஜன் is an atom, so water molecule, ரெண்டு வாட்டர் மாலிகுல் இன்டராக்ட் நடக்கையில் உள்ள எனர்ஜி. திஸ் இஸ் ஆல் தி எனர்ஜியோட சம் அப் தான் நம்மளுக்கு U. தட் இஸ் இங்கே UT-னா டிரான்ஸ்லேஷனல், V-னா வைப்ரேஷனல், ரொட்டேஷனல், பாண்ட் எனர்ஜி, எலக்ட்ரானிக் எனர்ஜி அண்ட் தி இன்ட்ராக்ஷனல் எனர்ஜி பிட்வீன் தி மாலிகுல். ஓகே, நெக்ஸ்ட் the total energy of all molecules of the system is called, so in the total energy is called internal energy. Define internal energy na opposite unit. Okay, in thermodynamics one is concerned only with the change in internal energy rather than the absolute value. U consider the பண்ணத விட நம்ம thermodynamics ல என்னதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா del U is the change, that is the change in internal energy, internal energy. Okay, next, importance of internal energy. The internal energy possessed by a substance and differentiates its properties of the structure. For example, allotropes of carbon ஓட allotropic form. Allotropic formனா various forms of carbon என்னென்ன ஃபார்ம்ல இருக்கும்னா கிராஃபைட்ல இருக்கும் and diamond. Okay, இது ரெண்டுமே ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு because they possess different internal energy. ரெண்டுக்குமே வேற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. கிராஃபைட்னா பென்சில்ல இருக்கும்ல, that is graphite, and diamond உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ரீசன் வந்து ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் இன்டர்னல் எனர்ஜி இருக்குது. இன்டர்னல் எனர்ஜி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டுமே allotropic ஃபார்ம்னா அந்த கார்பன்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு. ஓகே, அந்த நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மாஸ் or size. So பாருங்க, extensive property because amount of substance present in the substance இது depend ஆயிருக்கும். obviously if the amount double பண்ணா internal energy also double. இது direct dependence இருக்கு. amount double பண்ணா internal energy will also be doubled. Okay, yeah, next, the internal energy of the system is a state function னா ஒரு பாத் வந்து டிபெண்ட் பண்ணல, that is initial state and final path depend பண்ணல. initial okay, it depends என்னென்ன state variables, that is temperature, pressure, volume, number of moles மட்டும் தான் டிபெண்ட் ஆயிருக்கு. it does not depend on the path. okay, இந்த பாத்துல போதா, ரெண்டு பாயிண்ட் A B க்கு நடுவுல இந்த பாத்துல போதா அல்லது இந்த பாத்துல போதா, it doesn't depend. okay, that is so internal energy is a state function. next point என்னன்னா, the change in internal energy of a system is expressed as del U. delங்கிறது ஒரு இது போட்டாலே போட்டாலே it is expressing a change. so del U na change in internal energy. change நால என்ன? யூசுவலா final state minus initial state. so UF, internal energy final minus internal energy initial. okay, next, in a cyclic process there is no internal energy, that is del U cyclic is equal to 0. so cyclic process la internal energy change del U வந்து 0. cyclic process நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா இது அதுல del U 0, constant pressure, change in temperature constant, pressure constant, volume constant, enthalpy constant, எல்லாமே அதுல 0. so cyclic process la internal energy is 0. the internal energy of the system in the final state is less than internal energy of the system in initial state, then del U would be negative. so del U எப்போ நெகட்டிவா இருக்குன்னு பாருங்க. internal energy final state வந்து internal energy initial state ஓட லெஸ்ஸா இருக்கு because del U is equal to U final minus U initial. suppose லெஸ்ஸா இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். லெஸ்ஸா இருக்குன்னா இது 2 இருக்கு, இது 3 இருக்கு, அப்போ என்ன வரும்? 2 minus 3 அப்போனா -1 வரும். so this is negative. இதுதான் அதோட யூஷுவல் மீனிங். that is in internal energy final stateல initial state ஓட final stateக்கு லெஸ்ஸா இருந்திருந்தா internal energy change in internal energy is
negative. Okay, yeah. Next வந்து the internal energy of அந்த அங்க பாருங்க இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க negative. Internal energy greater இருக்கு, that is final internal energy is greater than initial internal energy. அப்போனா del U வந்து பாசிட்டிவாக இருக்கும் obviously, because UF 3 எடுத்துக்கோங்க, UA 2 எடுத்துக்கோங்க, this is greater, final stage is greater. So del U நால என்னது, del U is nothing but UF minus UI. Okay, so first வந்து என்னது எடுக்கணும் நம்மள 3 minus 2 it is 1 positive. Okay, positive தான். This is just ஒரு example கொடுக்கிறதுக்காண்டி தான் நான் சொன்னேன். Okay, this is the properties, characteristic properties of internal energy. Internal energy என்னென்ன characteristic properties இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. That is என்னென்ன characteristic property இருக்கு. First characteristic property வந்து it is an extensive property. Okay, it is an extensive property. Next வந்து it is a state function. Next அதோட change del U equal to UF minus UI. Next வந்து cyclic processல del U is 0, and then fifth point வந்து del U எப்போ நெகட்டிவாக இருக்கும் and sixth del U எப்போ பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவாக எப்போ இருக்கும்னா UF should be less than UI, and பாசிட்டிவாக எப்போ இருக்கும்னா UF should be greater than UI. Okay, so this is the sixth state, and this is your 5 mark question, important 5 mark question, very very important இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். This is your 5 mark question, and internal energy itself is 3 mark question. Okay, yeah. இப்போ நம்ம next பார்க்க போகிறது என்னன்னா heat. Okay, heat. The heat is regarded as the energy in transit across the boundary separating a system from its surrounding. Okay, heat is regarded as a energy in transit. Energy transit ஆகுது across the boundary separating a system surrounding. Separate பண்ணையில நம்மளுக்கு அந்த change, அந்த heat flow நடக்கிறது தான் நம்மளுக்கு heat ன்னு சொல்லுவோம். Okay, so heat changes lead to temperature difference between the system and surrounding. Heat is a path function. That is, it is depending upon the path. Initial pathையும் it is final pathையும் depend ஆயிருக்கு. Okay, next units of heat. The SI unit of heat வந்து joule. Okay, heat oda unit is joule, and heat quantities are measured in calorie. Okay, SI unit வந்து joule, and calories is CGS unit. So a calorie is defined as a quantity of heat. Calorie definition என்ன, quantity of heat required to raise the temperature of 1 gram of water by 1 degree Celsius and the vicinity. This is the definition of 1 calorie. 2 mark question. And unit of heat வந்து joule. இங்க வந்து உங்களுக்கு ஒரு 1 mark question இருக்கு, and இன்னொரு unit is calorie. Okay, here is a 1 mark question. Next, sign convention of heat. என்னென்ன சைன்லாம் எடுக்கணும். ஓகே, ஹீட்டோட சிம்பிள் வந்து as told it is Q. ஓகே, heat flows into the system. ஒரு சிஸ்டம் இருக்கு and ஒரு சரௌண்டிங் இருக்குது. ஸோ ஹீட் இஸ் ஃப்ளோயிங் இன்டு த சிஸ்டம் ஃப்ரம் சரௌண்டிங்லேருந்து ஹீட் உள்ளே போச்சுன்னா சிஸ்டமோட எனர்ஜி ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும். தேர்ஃபோர் ஹீட் வந்து பாசிட்டிவாக எடுத்திருக்கு. பட் ஹீட் வந்து சிஸ்டம்லேருந்து வெளியில் இஃப் இட் இஸ் கோயிங் அவுட் சைடு, ஓகே, அவுட் ஆஃப் த சிஸ்டம், எனர்ஜி ஆப்வியஸாக இட் வில் டிக்ரீஸ். தேர்ஃபோர் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ மைனஸ் Q. உள்ளே போச்சுன்னா ப்ளஸ் Q, பிகாஸ் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெளியில் வந்துச்சுன்னா எனர்ஜி வில் டிக்ரீஸ். தேர்ஃபோர் இட் இஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ். ஓகே, யா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒர்க். ஓகே, ஒர்க் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆஸ்ட்ரோல் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸில் ஒர்க் எனர்ஜி பவர் லெசனில் படிச்சிருப்பீங்க. ஒர்க் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அங்கே F.S படிச்சிருப்பீங்க, பட் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டேக்கன் அஸ் X. ஓகே, நெகட்டிவ் சைன் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் டு இண்டிகேட் தட் ஒர்க் ஹஸ் பீன் டன் பை த சிஸ்டம் பை ஸ்பெண்டிங் அ பார்ட். ஓகே, சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுது. ஒரு பார்ட் ஆஃப் ஒரு சிஸ்டம்லேருந்து ஒரு பார்ட், ஒரு சர்டன் பார்ட் இஸ் ஸ்பெண்டிங் to perform certain work. ஸோ அதனால நெகட்டிவ் சைன் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒர்க்கோட கேரக்டரிஸ்டிக் என்ன, தீஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒர்க். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒர்க் இஸ் தேர் 2 mark question, half mark. ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒர்க். First வந்து it is a path function. It is depending upon the initial path and final path. Appears only at the boundary தான் இருக்குது, and appears during the change in the state. ஒரு state final to initial or initial to final state change நடக்கையில் appear ஆகுது. The surrounding is so large that macroscopic changes to surroundings do not happen. Okay, surroundings வந்து thermodynamicsல ரொம்ப larger எடுப்பாங்க. Okay, so macroscopic changes is not considered. And then work order unit as same that of energy, that is joule. Defined as the unit of work done on the joule, that is force of, இதோட டெஃபினேஷன் என்னன்னா force of 1 Newton through displacement of 1 meter. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒர்க் டன் நம்ம ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறோம். ஃபோர்ஸோட SI யூனிட் இஸ் நியூட்டன், அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்டோட SI யூனிட், தட் இஸ் எக்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் 1 Newton through a displacement, ஒரு ஃபோர்ஸ் through a displacement of 1 meter இருக்குது. they are taking that as joule. So joule unit is Newton meter. Okay, kilojoule, 1 kilo na another 1000. So 1 kilojoule is equal to 1000 joule. Large quantity ki nama kilojoule use பண்ணுவோம். 1 kilojoule is equal to 1000 joule. This is the unit of work. Next வந்து sign convention on work பார்க்கலாம். Okay, sign convention. The symbol of work oda symbol is W. Heat க்கு வந்து Q மாதிரி symbol of work is W. Okay, if work is done by the system,
ஒரு சிஸ்டமே ஒரு வேலையை செய்யுது அப்போனா என்ன ஆகும் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும் ஓகே எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும் நம்ம ஒர்க் பண்ணால் நம்ம எனர்ஜி டிக்ரீஸ் தானே ஆகும் ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுறீங்க பாருங்கள் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது நீங்கள் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க அப்போனா உங்களோட எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும் ஆப்வியஸாக அதனால் ஒர்க் வந்து நெகட்டிவ் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கு உங்கள் அம்மா எடுத்து கொண்டு வந்து கொடுக்காங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் தண்ணி எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது ஸோ திஸ் இஸ் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் மேலே ஒரு ஒர்க் போடுறாங்க ஸோ திஸ் இஸ் இங்கே வந்து சிஸ்டம் எந்த வேலையுமே செய்யலை அதனால நம்மளுக்கு எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஒர்க் சிஸ்டம் மேலே ஒர்க் பண்ண எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் சிஸ்டம் ஒர்க் பண்ணுனா எனர்ஜி வில் டிக்ரீஸ் ஸோ ஆப்வியஸாக இங்கே ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் வரையில் உங்களுக்கு பாசிட்டிவ் வரும் அண்ட் ஒர்க் டன் பை த சிஸ்டம் வரையில் நெகட்டிவ் வரும் ஸோ திஸ் இஸ் த டூ மோஸ்ட் டிஃப்ரென்சஸ் தட் இஸ் சைன் கன்வென்ஷன் ஆஃப் ஒர்க் ஓகே ரெண்டு இதையும் பார்த்துக்கோங்க சைன் கன்வென்ஷன் ஆஃப் ஹீட் அண்ட் ஒர்க் ஹீட் ஃப்ளோஸ் இன்டூ ஹீட் வந்து இன்டூ ஃப்ளோ பண்ணல எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் கியூ அண்ட் அதே இது ஹீட் அவுட் ஃப்ளோ ஆகையில் நம்மளுக்கு மைனஸ் கியூ தட் இஸ் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும் அதே கேஸில் இது திஸ் இஸ் இந்த கேஸ் ஆஃப் ஹீட்டில் வந்து கியூ எடுத்துப்பாங்க அண்ட் இதோட யூனிட் வந்து ஜூல் எடுத்துக்கலாம் அண்ட் கேலரியும் ஆஃபன் எடுப்பாங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் வரது ஒர்க்கோட யூனிட் இஸ் கியூ ஸோ ஹீட் ஒர்க் வந்து இஸ் டன் பை த சிஸ்டம் ஐம் சாரி ஒர்க் டன் இஸ் டேக்கன் as W so work done W and by the system na system is doing the work so by the system na it is taken as negative work so energy வந்து obviously decrease ஆகும் and சிஸ்டம் மேலே ஒர்க் பண்ணுவாங்க ஆன் த சிஸ்டம்னா பாசிட்டிவ் ஒர்க் பிகாஸ் எனர்ஜி இஸ் இன்க்ரீஸிங் ஹியர் ஸோ இந்த சைன் கன்வென்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஹியர் இதை பார்த்துக்கோங்க திஸ் இஸ் அபவுட் இன்டர்னல் எனர்ஜி ஹீட் அண்ட் ஒர்க் ஓகே ஸோ ஒர்க் ஹீட் எல்லாமே ஒர்க்னா என்னென்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃப் டாட் எக்ஸ் அதோட யூனிட் வந்து ஜூல் அல்லது நியூட்டன் மீட்டர் சொல்லலாம் டெஃபினேஷன் ஆஃப் ஜூலு கேலரி திஸ் இஸ் யுவர் 2 mark கொஸ்டின் ஸோ இந்த நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்